தமிழ் திரையுலகில் பல நடிகைகள் மரணம் இப்பொழுது வரை சரியான காரணம் இல்லாமல் மர்மமான முறையில் மறைந்து கிடக்கிறது. இதில் சில மரணங்கள் தற்கொலை என குறிப்பிட்டாலும் அந்த முடிவுகளை சுற்றி ஊகங்கள், கேள்விகள், சந்தேகங்கள் அதிகம். இன்று வரை மர்மமாக இருந்து வரும் மோனல், சில்க் ஸ்மிதா, விஜய் சித்ரா, ஷோபா, ஸ்ரீதேவி இவர்கள் மரணங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்ளும் அந்த பின்னணி மற்றும் கேள்விகளைத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நாம் முதல்ல பார்க்க போகும் நடிகை மோனல். நடிகை மோனல் தனது 21வது வயதில் 2002ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். அவர் நடிகை சிம்ரனின் தங்கையாவார். இந்த தற்கொலை சம்பவம் தமிழ் சினிமா உலகில் மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இவர் பார்வை ஒன்றே போதும் மற்றும் பத்ரி போன்ற படங்களில் நடித்துள்ளார். முதல் படத்திலேயே நடித்ததன் மூலம் பிரபலமான நடிகை மோனல் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த சமயத்தில் அவருடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய தற்கொலை திரையுலகில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. மேலும் இவருடைய மரணத்திற்கு முக்கிய காரணம் இயக்குனர் பிரசன்னா சுஜித் என்பவர்தான். மேலும் இதில் நடிகை மும்தாஜின் பங்கும் இருப்பதாக சிம்ரன் தொடர் குற்றச்சாட்டுகளை வைத்தார். ஆனால் தற்போது வரை இவருடைய மரணம் மர்மமாகவே இருக்கிறது. அடுத்தது நாம பார்க்க போகும் நடிகை சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா செப்டம்பர் மாதம் 23, 1996 அன்று தனது 35வது வயதில் ஹோட்டல் அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவரது மரணம் அதிகாரப்பூர்வமாக தற்கொலை என்று அறிவிக்கப்பட்டது. சொல்லப்படாத ஒரு பிரச்சனையால் அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தார் என்றும் அவரது உடலில் அதிகப்படியான மது இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு தற்கொலை குறிப்பும் கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அது விவரிக்க முடியாததாக இருந்தது. மேலும் மரணத்திற்கான காரணம் மர்மம் மற்றும் ஊகங்களுக்குரிய விஷயமாகவே உள்ளது. 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி இரவு சில்க் ஸ்மிதா தனது தோழி நடிகை அனுராதாவை தொடர்பு கொண்டு தன்னை தொந்தரவு செய்த ஒரு தீவிரமான பிரச்சனையை பற்றி பேசினார். மறுநாள் காலை அவர் தனது ஹோட்டல் அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தார். தற்கொலை குறிப்பு கண்டெடுக்கப்பட்டதாலும் அவரது உடலில் அதிகப்படியான ஆல்கஹால் இருந்ததாலும் அதிகாரப்பூர்வ தீர்ப்பு தற்கொலைதான் என்று நிரூபிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த குறிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிகாரப்பூர்வ முடிவு இருந்த போதிலும் இந்த சம்பவம் பலருக்கு மர்மமாகவும் ஊகமாகவும் உள்ளது. அடுத்தது நாம பார்க்க போகும் நடிகை விஜய் சித்ரா. 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று காலை 9:32 மணிக்கு நசரத்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் சித்ரா இறந்து கிடந்தார். அறிக்கைகள் மற்றும் பிரேத பரிசோதனை முடிவுகள் சித்ரா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கின்றன. டிசம்பர் 15, 2020ஆம் ஆண்டு அன்று அவர் கணவர் ஹேமந்த் ரவி சந்தேகப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர் மூலம் பெரும் புகழ் பெற்றவர் விஜய் சித்ரா. சித்ராவின் பெற்றோர், நண்பர்கள் அவள் தற்கொலை செய்ய மாட்டார் என்ற வாதத்தை வலியுறுத்தினர். அவர் இறப்பதற்கு முன் கணவனாகிய ஹேமந்த் அவருக்கு பழிவு, நெருக்கடி, பணப்பிரச்சனைகள் ஆகியவே காரணம் என கூறப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. சித்ராவின் மரணம் மீது நீதி தேடும் விசாரணை தொடர வேண்டும் என்று ரசிகர் கூட்டம் கோரிக்கை விடுத்தது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட முடிவுகள் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அடுத்தது நாம பார்க்க போகும் நடிகை ஷோபா. மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் பிரபலமான ஷோபா 1962 செப்டம்பர் 23 அன்று பிறந்தவர். 1980 மே 1ஆம் தேதி அன்று 17 வயதில் மரணமடைந்தார். அவர் வீட்டில் தாழ்வான நிலையில் தூக்கில் காணப்பட்டார். மரணம் தற்கொலை என பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் திரைப்பட இயக்குனர் பாலுமகேந்திராவின் மனைவியாக இருந்தார். அவரது குடும்பம் மற்றும் சில ஊடகங்கள் இது தற்கொலை இல்லை, கைமுறையாக கொலை நடந்திருக்கலாம் என்று மறைக்கும் வாதம் வைக்கும் போது அதிகாரப்பூர்வ விசாரணை அந்த கூற்றுக்களை ஊக்குவிக்கவில்லை. லெக்ஹாய்தே மரணம் ஒரு பிளாஷ்பேக் திரைப்படத்தில் அந்த நிகழ்ச்சியை முற்றிலும் சித்தரித்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. அடுத்தது நாம பார்க்க போகும் நடிகை ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி பிப்ரவரி மாதம் 2018 துபாயில் ஒரு குடும்ப திருமணத்தில் கலந்து கொண்ட போது காலமானார். ஆரம்ப அறிக்கைகள் மாரடைப்பால் மரணமடைந்ததாக கூறப்பட்டன. ஆனால் பின்னர் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஹோட்டல் குளியல் தொட்டியில் தற்செயலாக மூழ்கி என்று திருத்தப்பட்டது. ஸ்ரீதேவி மிக குறைந்த இரத்த அழுத்தத்தில் மயங்கி குளத்தில் விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. மற்றவர்களும் அவர் உடலில் உள்ள சிறிய காயங்கள், அவரின் தலையில் சில காயங்கள் இருந்தன என்று குறிப்பிட்டு கூறுகின்றனர். ஸ்ரீதேவி மரணத்திற்கு பிறகு பல விசாரணைகள் நடைபெற்றன. ஆனால் எந்தவித ஆதாரமும் சரியாக வெளிவராமல் மர்மமாகவே இருக்கிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவரது உடலில் மதுவின் தடயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இது மற்ற காரணிகளுடன் இணைந்து விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஸ்ரீதேவியின் கணவரின் கூற்றுப்படி கடுமையான டயட்டை அவர் பின்பற்றி வந்தார். மேலும் அடிக்கடி பட்டினி கிடந்தார். இதனால் குறைந்த இரத்த அழுத்தம் மற்றும் மயக்கம் ஏற்பட்டது. மரணத்தை தொடர்ந்து விசாரணையின் ஒரு பகுதியாக அவரது கணவர்
துபாய் காவல்துறையினரால் விரிவான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்.